வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய கசப்பே இல்லாத பாவக்காய் பொடி எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பண்ணிட்டு இருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. ஃபர்ஸ்ட் பாவக்காய் இந்த சைஸ் 2 எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 100 கிராமுக்கு இருக்கும். இது மாதிரி தோல் சீவி வச்சுட்டு ஸ்கிராப் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி பாதியா கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற விதை பகுதியை நீக்கிடுவோம். இதை தின்னா இது மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணிடுவோம். இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் பாவக்காவை சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்ல 3 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணிப்போம். 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இது போதும். இந்த பாவக்காவை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடலாம். அதே எண்ணெயில 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பீஸ் புளிய சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துப்போம். எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம்ல 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது போதும். இதை இன்னொரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துப்போம். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு 3/4 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். பெருங்காய பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துண்டு, சின்ன பூண்டு தோல் நீக்காதது 15 சேர்த்துண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துண்டு ஒன்னும் அரையமா அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இதெல்லாம் பாவக்காவை சேர்த்துண்டு கோர்ஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்க, அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இதை ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதுக்கு தாளிச்சுன்றலாம். மிச்சம் இருக்கிற எண்ணெயில 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். 15 பல்லு பூண்டு சின்னது தோல் நீக்காதது சேர்த்துப்போம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துண்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சதை பொடியில சேர்த்துண்டு கலந்து விட்டுறலாம். இதை சுட சுட சாதத்துல சாப்பிட்றதுக்கு டாப் கிளாஸா இருக்கும். கசப்பே இருக்காது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இட்லி தோசைக்கு கூட இதை தொட்டு சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்துட்டீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷா கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.